பெயரை பெற்றேன். குப்பையிலும் புழுதியிலும் ஆதியற்று கிடந்தேன். தகுதியற்றவன் என்று துரத்தப்பட்டேன். தகுதியில்லா என்னை கண்டீரே, என்னை தகுதிப்படுத்தி நிறுத்தி வைத்தீரே. தாழ்வு நினைத்து எனக்கு இறங்கினீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. பாத்திரவானோ, இதற்கு பாத்திரவானோ, பாத்திரவானோ, அன்பிற்கு பாத்திரவானோ. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக இன்றைய நாளிலே உபாகமம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். அவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஒரு பெரிய காட்டிலே ஒரு வாலிபன் ஒருவன் அங்கே பயிற்சிக்காக தன்னுடைய வேலை வாய்ப்பின் திறனுக்காக தனிமையிலே விடப்படுகிறான். 2 நாட்கள் 2 பகலும் 2 இரவும் தனிமையிலே அந்த காட்டில் அவனுடைய நம்பிக்கை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த காட்டிலே நான் தனிமையாக இருந்தால் இருக்கிற விலங்குகள் எல்லாமே பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஒருவேளை என்னுடைய இந்த பயிற்சியினுடைய பரீட்சை நகரத்திலே மனிதர்களோடு இருந்தால் இன்றைக்கு நான் விழுகின்ற மனிதனாக காணப்படுவேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன், உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் நான். நீ யாரெல்லாம் எதிரியாக கஷ்டமாக பிரச்சனையாக தனக்கு மனம் புண்படும் வகையில் யாரெல்லாம் உன்னிடத்தில் பேசினார்களோ அனைவரையும் கர்த்தர் உனக்காக முன்பாக, ஏனென்றால் உனக்கு முன்பாக போகிறவர் இஸ்ரவேலின் கடவுள், கன்மலையின் தேவன், வெடுப்பில் ஆண்டவர் நம்மை வைத்து பாதுகாக்கிறவர். ஒருவரும் நம்மை நெருங்க முடியாது, ஏனென்றால் அவருடைய செட்டையின் நிழலில். சங்கீதக்காரன் தாவீது 91 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற அந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை இந்த நேரத்தில் அன்பானவர்களை உங்களுக்கும் எனக்கும் கடவுள் அடைக்கலமாக வைக்கிறார். நாம் யாருக்கும் எதற்காகவும் பயப்படவில்லை. நமது ஊர்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், மடியில் கனமில்லாமல் இருந்தால் வழியில் பயமில்லை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த உலக வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு வழி பாதை நடை பயணம் போகின்ற ஒரு வாழ்க்கை. இதில் வழியிலே பயமின்றி போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவர் செல்ல வேண்டும். இங்கே இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் போகிறேன். நீ எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவித்தாயோ, உன்னை யாரெல்லாம் தொட்டார்களோ, உனக்கு விரோதமாக எழுந்தா அத்தனை பேர்களும் உனக்கு முன்பாக நீ துரத்தி விடும்படியான ஒரு பெரிய ஆற்றலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் போகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்து போகிறார். நம்முடைய விரோதிகளை அவர் நமக்காக விளக்குகிறார். நம்முடைய சத்துருக்களை நமக்காக அங்கே சமமாக்கி போடுகிறார். நம்முடைய தீவினைக்காரர்களை நமக்காக அங்கே எடுத்து போடுகிறார். நம்முடைய வழியிலே இருக்கிற முற்கள் கற்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறார். வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக என்னென்னலாம் இருக்கிறதோ என் வாழ்க்கையில் அதை எல்லாவற்றையும் தேவன் தகர்த்து எறிகிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நல்நாளாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். செபிக்கலாமா? அன்பின் கடவுளே, இதோ வாழ்வில துன்பங்களை தவிர்க்க முடியாத ஒன்று, ஆனாலும் அவற்றை பற்றி கவலைப்படாதபடி மத்தேயு 6:27 சொன்னபடி கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தில் உருமுழங்கூட்டவனாக கவலைப்படாதே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிற சாமி. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்களோடு கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் முன்னாலே செல்லும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அந்த கர்த்தருடைய ஈவையும் அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம்.
நாளில் பாதுகாத்து கொள்ளும்படி நடத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உடைய தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல புறமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.